நான் சொல்லுவேன், இயேசு கிறிஸ்து என்கிறவர் கிறிஸ்தவர்களின் தேவன் கிடையாது. இயேசு கிறிஸ்து என்கிறவர் சகல ஜனங்களுடைய பாவங்களை மன்னிக்க வந்ததான தேவன். அத்தனை பேருக்காகவும் ரத்தம் சிந்தின தேவன். பூமி முழுக்க வெளிச்சம் கொடுக்க அவர் வந்தார். அத்தனை பேருக்கும் தான் அது உண்டாக்கப்பட்டது. ஆனால் என்ன நடக்குது? இந்த உலகம் அந்த வெளிச்சத்தை தெரிந்து கொள்ளவில்லை. இந்த உலகம் ஒரு இருளுக்குள்ளே போய்விட்டது. ஆனபடியினாலே 4000வது வருஷத்துல இயேசு என்கிற நாமத்தை அனுப்பி இப்போ 2000 வருஷமா இந்த இயேசுவின் நாமமானது வெளிச்சமானது பூமி முழுக்க வீசுது. இயேசு தேவன் தெரியாதவங்க இருக்கவே முடியாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, இன்னும் இயேசுவை அறியாத கிராமங்கள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அது மிஷினரிகளுக்கு அந்த கணக்கெல்லாம் வச்சிருப்பாங்க. அது உண்மை இருக்கலாம். ஆனால் பெரும்பாலும் இயேசு தேவன் என்பது ஒரு 80% 90% எல்லாருக்கும் தெரியும். இயேசு தான் தேவன் என்பது தெரியும். அவர் ரட்சகராக ஏற்றுக்கொள்றாங்களோ ஏற்றுக்கொள்ளவில்லையோ அது வேற விஷயம். ஆனால் இயேசு தான் தேவன் என்பது எல்லாருக்கும் என்ன செய்யும்? நன்றாய் தெரியும். இயேசு கிறிஸ்து ஒரு கடவுள் இப்படி சொல்றவங்க இருக்காங்க. இயேசுவும் கடவுள் இப்படி சொல்றவங்க இருக்காங்க. அவங்களுக்கு நம்மளுக்கு என்ன வித்தியாசம்? இயேசு மட்டும்தான் கடவுள். இதுதான் நீங்கள் நானும் சொல்லுகிறோம். அல்லேலூயா. அப்ப அந்த இயேசு கிறிஸ்துவை தேவன் என்கிறதான வெளிச்சம் அவர்களுக்கு இருக்கு. ஆனாலும் அவர்களுக்குள் என்ன இருக்கிறது? இருள் இருக்கிறது. வெளிச்சம் உண்டாயிருச்சு, ஆனா என்ன இருக்கு? இருள் இருக்கு. அந்த நீதியின் சூரியன் அவர்களுக்குள் வெளிச்சம் வீசவில்லை. அவர்களுக்கு அந்த வெளிச்சம் வரல. அவங்க என்ன பண்றாங்க? தங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விளக்கை ஏற்றி வச்சுக்கிறாங்க. அந்த இருள்ல இருந்து விடுபடுறதுக்கு தங்களுக்குன்னு என்ன பண்றாங்க? ஒரு வெளிச்சத்தை ஏத்திக்கிறாங்க. அந்த வெளிச்சத்துல வாழ்ந்தாலே போதுங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. அதுலயே அவங்க திருப்தி ஆகுறாங்க. நான் சொல்லுவேன், இயேசு கிறிஸ்துவை நீங்கள் தேடும் போது ஒரு சந்தோஷம் சமாதானம் உண்டு. அது உலகம் கொடுக்க கூடாததும் எடுக்க கூடாதுமா இருக்கிறது. இயேசுதான் சந்தோஷத்தினுடைய ஆரம்பம்.